முதல்வருக்கு கை கால் சரியில்லை, பிரேமலதா பேச்சால் புதிய கொந்தளிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கை கால் உதறல் எடுக்கிறது. அதனை அவர் மறைத்து கொண்டு வெளியே உலா வருகிறார் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை பூந்தமல்லியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதன்பின் நிருபர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் முதல்வர் பற்றி தனிப்பட்ட முறையில் சில கருத்துக்களை தெரிவித்தார். அவர் பேசும்பொழுது தமிழக மக்கள் இன்று எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டு உள்ளனர். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் வகையில் எதுவுமே நடக்காதது போல நல்லாட்சி செய்வதாக மு.க.ஸ்டாலின் பொய் பேசுகிறார். ஒரு முதல்வர் எப்படி இருக்க வேண்டும்? வேட்டியும் சட்டையும் அணிய வேண்டும், அதுதான் அடையாளம். ஆனால் முதல்வர் பேண்ட் சட்டை அணிந்து வருகிறார். காரணம், அவரால் நடக்க முடியவில்லை. கைகளில் உதறல் இருக்கிறது. முதல்வர் மிகப்பெரிய உடல்நிலை பாதிப்பில் இருக்கிறார். அது வெளியே தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் பேண்ட் சட்டை அணிந்து கொண்டு வருகிறார். கை உதறல்களை மறைப்பதற்காக கைகளை பேண்ட் பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டு வருகிறார். முதல்வர் என்பவர் நல்ல உடல்நிலை ஆரோக்கியத்துடன் இருந்தால்தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். எனவே திமுகவில் உள்ள மூத்த அமைச்சர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அவரது இந்த பேச்சு திமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் ஒரு முதல்வரை பற்றி, அவரது தனி வாழ்க்கையை பற்றி இப்படி பேசக்கூடாது என்று மனம் கொந்தளித்த நிலையில் இருக்கிறார்கள். சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள், ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும்? வேஷ்டி சட்டை போடணும், அதுதான் ஒரு முதல்வருக்கு அடியாளம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு? ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு வர்றாரு. காரணம் என்ன தெரியுமா? அவரால் நடக்க முடியல, கை ஷேக் இருக்குது, அதனால் நிறைய உடல்நிலை அவருக்கு பாதிப்பு இருக்குது. அதனால் மிகப்பெரிய ஒரு உடல்நிலை பாதிப்பில் இருக்கார். அது வெளியே தெரியக்கூடாதுன்றதுனால தான் பேண்ட்டை போட்டு பேண்ட்டு பேக்கெட்டுக்குள்ளே கையை வெளியே வச்சுட்டு அவர் கையை இப்படி அதிர்றது தெரியக்கூடாதுன்னு இன்றைக்கி செய்கிறாரு. அதனால் நல்ல உடல் ஆரோக்கியத்தில் அவர் இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். எனவே அவங்க மூத்த அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கு அவர் துணை முதல்வர் பதவியை கொடுக்கணும்னு சொல்லி தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இதற்கிடையே திமுக எம்பியான திருச்சி சிவா மகன் திருச்சி சூர்யா பிரேமலதா விஜயகாந்துக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளார். அவர் கூறும் பொழுது பிரேமலதா விஜயகாந்த் எல்லை மீறி விமர்சனம் செய்கிறார். ஒரு முதலமைச்சர் என்றால் வேட்டி சட்டை தான் அணிய வேண்டும் என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா? ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு நாள் கூட வேட்டி சட்டை அணிந்ததில்லை. அப்படி என்றால் அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? ஊரில் உள்ளவர்கள் இதே போல உங்கள் கணவரான கேப்டனை விமர்சனம் செய்தால் உங்களால் பொறுத்து கொள்ள முடியுமா? பத்திரிகையாளர்கள் முன்பு ஒப்பாரி வைத்து புலம்ப தெரிந்த உங்களுக்கு முதலமைச்சரை விமர்சனம் செய்யும் போது உங்களுக்கு அந்த நாகரிகம் தெரியவில்லையா? கேப்டன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த சமயத்தில் திமுகவை சார்ந்தவர் யாரும் அவரை விமர்சனம் செய்யக்கூடாது என்றும், உங்கள் தேமுதிக கட்சியில் இருந்து முக்கிய பிரமுகர்கள் திமுகவில் சேர வந்தபோது கேப்டனுக்கு உடம்புக்கு முடியாத நேரத்தில் இப்படி செய்தால் அவரது மனம் புண்படும், எனவே அவர்களை சேர்க்காதீர்கள் என்று கூறியவர் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின். கேப்டன் மறைவுக்கு தமிழக அரசால் அரசாங்க மரியாதை அளித்த முதலமைச்சருக்கு நீங்கள் செலுத்தும் நன்றி கடனா இது என்று காரசாரமாக தனது எக்ஸ் பக்கத்தில் கேள்விகள் கேட்டுள்ளார்.